இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா நர்மதா? கண்டிப்பா. பல் பிரச்சனைகள் குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த பல் உள்வைப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கேன். சூப்பர். ஸோ உங்ககிட்ட பல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இப்படி ஒரு டவுட் இருக்கு. என்ன அப்படின்னா, விழுந்துட்ட பல்லு திருப்பி முளைக்கிறதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா? அது ஏஜ் தாண்டினதுக்கு பிறகு அதுக்கு ஏதாவது டெக்னாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? விழுந்துட்ட பல்லு திருப்பிலாம் முளைக்காது. ஏன்னா ஒவ்வொரு டீத்துக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கு. அந்த லைஃப் ஸ்பேன் முடிச்ச அப்புறம் விழுந்துட்டா அது திருப்பி முளைக்காது. ஸோ திருப்பி முளைக்காது. இப்போ ரைட் நவ் ஒரு டெக்னாலஜியில் அது இன்னும் ரிசர்ச்சில் இருக்குது. ஸ்டெம் செல்ஸ் மூலிமா அதில் இன்ஜெக்ட் பண்ணி அது ஒரு புது எனாமலாக க்ரோ பண்ணி டீத்தை வளர்க்குறதுக்கு ரிசர்ச் நடந்துட்டுருக்கு. அது இன்னும் எக்ஸிக்யூஷனுக்கு வரல. பட் லாங்கர் டியூரேஷன் நெக்ஸ்ட் ஒரு அடுத்த 10-15 இயர்ஸில் கண்டிப்பாக வரலாம். பட் இந்த ப்ரொசீஜர் இது சக்ஸஸ் ஆகும்னா எந்த ஏஜ் டு எந்த ஏஜ்குள்ளார இது பண்ணால் அவங்களுக்கு அது சாத்தியமாகும்? டெஃபினட்டாக அடல்ட்டுக்கு மேலே தான். ஏன்னா ஜென்ரலாக டீத் சின்ன வயசுலேயே போகாது, வெரி ரேர் கண்டிஷன்ஸில் போகும். அதனால அடல்ட்டில் தான் சேஃபராக தான் இருக்கும். அவங்களுக்கு புதுசாக டீத் வர வைக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது. பட் இது ஒன்லி ரிசர்ச் ஃபேஸில் தான் இருக்குது. இனிமேல் தான் எக்ஸிக்யூஷன் வரும்போது அதுக்கப்புறம் அதோட ப்ளஸஸ் மைனஸ் தான் நம்ம பேச முடியும். திஸ் இஸ் டூ early for it to talk. ஓகே டாக்டர், அதே மாதிரி வயசாக வயசானவங்களுக்கு ஏன் பல்லு விழுகுது? அது விழாம நம்ம என்ன பண்ணலாம்? ஏஜ் ஆக எப்படி ஒருத்தருக்கு முடி கொட்டுதோ அதே மாதிரி டீத்தும் அதோட ஏஜ் மீறி கொட்டும். பட் ஆனா சில பீப்புளுக்கு 80 வயசு 85 வயசு வரைக்கும்லாம் எல்லா பல்லுமே இருந்திருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அதுக்கான சில விஷயங்கள் ஜெனட்டிக்காவும் சரி யூசேஜ்லயும் சரி அதை மெயின்டைன் பண்ணா கண்டிப்பா லாங்கர் டியூரேஷனுக்கு நிற்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ டீத் வைஸ் நீங்க சூ பண்ண அது போனோட இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதனால ப்ராப்பர் சூவிங் பண்ணிட்டு, அதனால தான் நாங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது நிறைய பேர் என்ன பண்ண எடுப்பாங்க 2-3 இடம் மென்று அப்படி முழுங்கிடுவாங்க. அதுக்கு ஒரு சாஸ்திரமே இருக்கு. அதாவது டீத்தில் ஒரு 30 டீத் இருக்குன்னா 30 தடவை நீங்க சூ பண்ணணும்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. இப்போ எப்படி ஒரு வெயிட் லிஃப்டருக்கு டம்பிளோ மசில் டெவலப் பண்றதுக்கு டீத்தோட ஸ்ட்ரென்த்துக்கு அதோட சூ பண்றது தான் அதோட ஸ்ட்ரென்த். ஸோ அதனால தான் நீங்க நிறைய சூ பண்ண டீத்துக்கு பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகி அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நிறைய பேர் சின்ன வயசுலலாம் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, இந்த கரும்பு கடிச்சு சாப்பிட தான் பல்லு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கரும்பு கடிக்கும் போது பல்லு விழுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல டாக்டர்? எதாவது விஷயங்களை சூ பண்ணுறதுக்குமே எடுத்துக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? சிலருக்கு ஜெனட்டிக்கா கம்ஸ் வீக்கா இருக்கும். இப்போ அவங்களுக்கு போய் நீங்க கரும்பு கடினா கண்டிப்பா கஷ்டம். ஸோ நார்மல் இண்டிவிஜுவல் பேசுவோம். ஏன்னா ஜெனட்டிக்காக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் ஒரு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு நான் சொன்ன மாதிரி த மோர் யூ சூ இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பட் என்ன சூ பண்ணலாம்? இப்போ எலக்ட்ரிஷியன்ட்ட போய் ஒயரை சூ பண்ணுறது நார்மல் கிடையாது. ஸோ அது அப்நார்மல். அது ஸோ நார்மல் ஃபுட் நீங்கள் சொல்கிற மாதிரி கரும்பு இஸ் ஃபைபர். ஒரு மக்காச்சோளத்தினால நீங்கள் பேக் பண்ணியோ ஃப்ரை பண்ணியோ சாப்பிட்றது டீத்துக்கு அது டீதிங் எக்ஸசைஸ் மாதிரி. அதனால குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது எடுத்து கடிச்சுனே இருப்பாங்க இந்த பல்லு வர டைமில். ஏன்னா அது ஒரு சூவிங் ப்ராப்பர்ட்டி. அது அதே மாதிரி டீத்துக்கு நீங்கள் ஃபைபர் ஃபுட்டை நீங்கள் நல்லா சூ பண்ணிங்கன்னா டீத்துக்கு ஆக்சுவலாக மோர் ஸ்ட்ரென்த் தான் கொடுக்கும். இதெல்லாம் நான் நார்மல் இண்டிவிஜுவலுக்கு பேசுகிறேன். ஜெனட்டிக்காக கம்ஸில் ப்ராப்ளமோ வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு பல்லு சொத்தை இருக்குது உடஞ்சி அவங்களுக்காக இல்லை. நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு நல்லாவே சூ பண்ணலாம். அதே மாதிரி டாக்டர், அந்த சம்டைம்ஸ் நமக்கு அந்த பல் கடிக்கிற பழக்கம் இருக்கு. அதால ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வருதா? ஏன் அந்த மாதிரி ஒரு சென்ஸ் நமக்கு இருக்குது பல் கடிக்கிறது? ஆஃப் லேட்டா இப்போ இருக்கிற பீப்புளுக்கு இந்த சூவிங் ஹேபிட், நைட் கிரைண்டிங்னும் பல்ல நரன்னு கடிக்கிற ஹேபிட் ரொம்பவே வருது. யூ ஒன்ட் பிலீவ் 5 வயசு 6 வயசு குழந்தைங்களுக்கு இருக்கு. இது எதனால வருதுன்னா, ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ்னால தான் இது வரும். அதாவது நீங்க தூங்கினாலும் மைண்ட் ரீதியா அவங்க ஃபுல் டீப் ஸ்லீப்புக்கு போகாம உள்ளுக்குள்ள ஆக்டிவிட்டி நடந்துட்டே இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணணும், இது என்ன பண்ணணும்னு ஒரு ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால அதோட ரெப்பர்கஷனா தூக்கத்துல சிலர்லாம் உளருவாங்க உருளுவாங்க. அது மாதிரி கடிக்கிறது ஒரு ஹேபிட். மைண்ட் உங்களுக்கு ரெஸ்ட்ல இல்லைன்றது. ஒரு 5 வயசு 8 வயசு குழந்தைங்களுக்கு என்ன இந்த மைண்ட்ல ஓடுதுன்னு கேட்டா இதுதான் எங்களுக்கு கொஸ்டின் மார்க் ரொம்ப இருக்கு. நம்பர் 1 ரீசன் மேபி அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்றாங்களா? அதாவது நீ எல்லாத்தையும் கற்றுக்கோ, இதை பண்ணு அதை பண்ணுன்ற, ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயமும் அவங்க பண்ணணும்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்களா? இல்லை எஜுகேஷன் மெத்தடில் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கா? ஏன்னா 8 வயசு 10 வயசு குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுன்றது நம்ம ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணணும் சைல்ட்ல இருந்தே. இதுதான் பைட்டிங்கான ஒரு மெயின் ரீசன்.
டாக்டர் அதே மாதிரி வந்து இப்போ வந்து சம்மர் அப்படின்றதுனால வந்து அதிக பேர் வந்து இந்த சில்லுன்னு இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் நெறைய குடிப்பாங்க. ஸோ அதனால வந்து நெறைய பல்லுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுமா? இந்த சம்மர்லயும் கூட நெறைய பேர் வந்து ஹாட்டா தான் எடுத்துக்கணும். ஏதாவது ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அப்படியும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சூடாவோ, இல்ல குளிர்ச்சியாவோ எடுத்துக்கிறதுனால பல்லுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வரும் டாக்டர்? ஜென்ரலா உடம்புக்குன்னே வச்சுப்போமே. ம். இப்ப நீங்க சப்போஸ் குளிக்கிறீங்கன்னா, ஐஸ் வாட்டர் நல்லா ஐஸ் எல்லாம் போட்டு, சில்லுனான வாட்டர ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்? அது உடம்புக்கு சர்டன் சர்டன் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கு மீறி குடுத்தீங்கன்னா, அது தாங்காது. அதுக்கு ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கு. ஸோ பல்லுன்றது நம்மளோட நார்மல் கண்ணாடி மாரி. இப்ப கண்ணாடி என்ன ஆகும்? நீங்க நல்லா ஹீட்ல காமிச்சுட்டு, ஐஸ் வாட்டர் ஊத்துனீங்கன்னா கிராக் ஆகும். ம். இது என்ன டெம்பரேச்சர்ஸை வேரி ஆகக்கூடாது. ஸோ ஒரு சில் வாட்டர்ன்றது உங்களோட உடம்புக்கு ஒத்துக்கிற அளவுக்கு தான் சில் குடிக்கணும். ஸோ ரொம்ப நார்மலாக சொன்னால் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் இஸ் பெட்டர். நீங்கள் பானையில் வச்சு குடிக்கிற டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சில்னஸ் இஸ் அலோடு. ஆனால் ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் போட்டு அதை சில் பண்ணி குடிக்கிறது, இப்போ என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலாக காஃபி குடிக்கிறவங்க காஃபி குடிச்சிட்டு உடனே வாட்டர் எடுத்து குடிப்பாங்க. ஆ. வாயில் டக்குன்னு டெம்பரேச்சர் மாறுது, அப்போ டீத்தில் கிராக் விடும். ம். இந்த மைல்டு கிராக் தெரியாது. அதனால எப்போ டெம்பரேச்சர் சிலது நீங்க கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரோட கோல்டாவோ இல்லை ரூம் டெம்பரேச்சரோட ஹீட்டாவோ குடிச்சா டக்குன்னு ஆப்போசிட் டெம்பரேச்சரான வாட்டரையோ இல்லையோ எடுத்து குடிக்காம இருக்கிறது பெட்டர். ஓகே. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து சுகர் லெவல் வந்து அதிகமா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பல்லெல்லாம் உடையிறது இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு ரீசன் என்ன டாக்டர்? ஓகே, சுகர் ஜாஸ்தி ஆச்சுன்னா ம். உங்களோட பிளட் வெசலோட டிப்ஸ் எல்லாம் வீக் ஆயிடும். ஓகே. அது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளட் வெசல் சின்னதா இருக்கோ, சின்னதா பிரான்ச் ஆகி போய் முடியுது இல்லையா, ம். அந்த ஆர்கன்லாம் அஃபெக்ட் ஆகும். கிட்னி, ம். கிட்னியில் போய் முடியும் போது கிட்னி எஃபெக்ட் ஆகும், ஐஸு, அது மாதிரி கம்ஸ்லேயும் பிளட் வெசல்ஸ் தின் ஆகும். ஸோ இங்கே சுகர் இன்க்ரீஸ் ஆகும்போது கம்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஓகே. கம் அஃபெக்ட் ஆகும்போது கம்ஸ் தான் டீத்தை பிடிக்கிற ஒரு மெயினான விராப். ம். இந்த விராப் லூஸ் ஆச்சுன்னா டீத்தும் வீக் ஆகிடும். ஓகே. அது லூஸ் ஆகாம தடுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் டாக்டர்? டயபெட்டிக்காக இருந்தால் டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ம். ஏன்னா இது வேற பிளட்ல இருந்த ப்ராப்ளம்னால வருது. இப்போ பிளட்ல இருந்து வர ப்ராப்ளத்துக்கு நம்ம டீத்தை போய் க்ளீன் பண்ணிட்டே இருந்தால் சரியாகும், சரியாகாது. நீங்கள் எங்கேருந்து ரூட் காஸோ அதை நீங்கள் கரெக்ட் பண்ணாதான் இது சரியாகும். பட் ப்ராப்ளம் வெறும் கம்ஸ்லேருந்து தான் வருதுன்னா அதை கம்ஸில் கரெக்ட் பண்ணால் போதும். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ம். கம் கிளீனிங் ப்ராசஸ்க்கு லேசரில் ப்ரொசீஜர் இருக்குது, கம் சர்ஜரிஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணி அண்டர்லைங் காஸ் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை கரெக்ட் பண்ணா இது சரியாயிடும். இப்போ பல்லு விழுந்துட்டவங்களுக்கு வந்து மாற்று பல் வைக்கணும் அப்படின்னா அந்த பல் செட் மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கா? இல்ல வந்துட்டு லேட்டஸ்டா நிறைய டெக்னாலஜி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கீங்களா டாக்டர்? ஒருத்தர் பல்லு போச்சு அப்படின்னா ஒரு சர்ஜன் கதை சொல்றேன். ஒரு சர்ஜன் என்ன பண்ணாரு, முயலோட எலும்புல ம். சில ப்ரொசீஜர் பண்ணிட்டு இதை பார்த்துட்டே இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணாரு, அதுல ஒரு டெலஸ்கோபிக் மாதிரி மெட்டல் டிவைஸ் பண்ணார். இந்த மெட்டல் லைட்டா இருக்கணும்னு சொல்லி டைட்டேனியம் மெட்டல்ல போட்டு எவ்ரிடே அதில் பார்த்து பார்த்து நோட்ஸ் எழுதுவார். ஆஃப்டர் ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த டைட்டேனியம் டியூப் எடுக்கலான்னு ட்ரை பண்ணா எடுக்கவே வரல. அது போன் செல் அதுக்கு மேலே வளர்ந்து யுனைட் ஆயிடுச்சு. அப்போ அவர் யோசிச்சார், இந்த கான்செப்ட் ஏன் நம்ம போன் சில இடத்துல இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணாத போது, அப்போ டென்டல் இண்டஸ்ட்ரியில இது ரொம்ப அப்ளை பண்ணாங்க. ஏன்னா ஒரு வயசானவங்களுக்கு, இன்னைக்கும் இதை பார்க்குற வயசானவங்களுக்கு நான் சொல்றது புரியும். ரிமூவபிள் பல் செட் போட்டுட்டு ஹச்சின் தூமனா லூஸ் ஆயிடும், ஆ. பேசும்போது எச்சு தெரிக்கும், அது மாதிரி ஏதாவது சிரிப்பாங்க டக்குன்னு கைண்டி வந்துடும். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனாலே வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுறதோ சிரிக்கிறதோ ரொம்ப கம்மி பண்ணுவாங்க. அது இல்லாமல் டீத் போகும்போது அவங்களுக்கு டீத் மட்டும் போகாது, ஃபேஸில் டொக்கு விழுதுன்னுவாங்க. ஏன்னா ம். ஃபேஸ் ஆமா. சப்போர்ட் பண்ணுற அந்த எலும்பும் போயிடும். ஸோ ஃபேஸ் மாறிடும். இந்த வயசான பீப்புளுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஏற்கனவே அந்த வயசான போது தனிமையில் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு ஒரு மொராலிட்டியே கொஞ்சம் கம்மியாயிடும். இதுக்காக தான் இந்த டைட்டேனியமை யூஸ் பண்ணி ஸ்க்ரூஸ் மாதிரி பிளேஸ் பண்ணி அதில் டீத்தை ஃபிக்ஸடாக வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்தது. உடனே எனக்கு கேட்பாங்க, இது எவ்வளோ நாளாக இந்த ட்ரீட்மெண்ட் இதுலாம் இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இம்ப்ளான்ட் மாதிரி பண்ணி டீத் ஃபிக்ஸ் பண்ணுறது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கெஸ் பாப். ஒரு 10-15. 10-15. ஓகே, மாயன் சிவிலைசேஷன். ம். இப்போ நம்ம 2024 இருக்கோம். நான் சொல்றது 600 AD. ஆ. அப்பவே மாயன் சிவிலைசேஷன்ல அனிமலோட டூத்தும் சீஷெல்ஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணி அதில் டீத் வச்சிருக்காங்க. இது ஓகே. ஃபாசில்ல பார்க்கும்போது அப்பவே இந்த மாதிரி டெக்னிக்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ம். ஸோ இது புதுசான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பழசு. பழசு. இப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் பண்ணி இம்ப்ளான்ட்ஸ்ன்ற ஃபார்மேட்டில் செய்கிறோம்.
ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேட் கொண்ட ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட் இது. 96.4% சக்ஸஸ் ரேட் இருக்கு. அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட்டான இது ஒரு ட்ரீட்மெண்ட் இது. ஸோ வயசானவங்களுக்கு யாராவது டீத் வந்து லூஸா இருக்கு, இல்லை அது மாதிரி எனக்கு இப்படிதான் கஷ்டம், என்னடா இது அப்படின்னு புலம்ப வேணாம், அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டென்டல் இம்ப்ளான்ட் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா ராஜ்கிரண் மாதிரி நல்லா போன்லாம் கடிச்சு சாப்பிடலாமா, இல்ல வந்துட்டு சாஃப்டான ஃபுட் மட்டும் நம்ம சூ பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்குமா டாக்டர்? நான்வெஜ் பிரியர் நினைக்கிறேன் நீங்க. கண்டிப்பா டாக்டர். அதனால சரி, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி டம்பிள்ஸ் எப்படி ஒரு மசில் பில்டிங் யூஸோ, டீத்தை சப்போர்ட் பண்ற ஆல்வியுலார் போன்ன்ற எலும்புக்கு நீங்க அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்க கொடுக்க போன் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகே. ஸோ அதனால தான் பல் எடுத்துட்டா அந்த போனுக்கான ஸ்டிமுலேஷன் போறதுனால தான் அது சுருங்கி போய் டொக்கு விழுது. ஓகே. ஸோ நீங்கள் இம்ப்ளான்ட் போட்டு அதை சூ பண்ண பண்ண போனுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். அதனால இம்ப்ளான்ட் போட்டால் சூ பண்ணணும், அது பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் அது. ஓகே. இப்போ நம்மளுடைய உடம்புல வந்து ஆர்டிஃபிஷியலா ஒரு விஷயத்த நம்ம வைக்கிறதுனால நம்மளுடைய பாடிக்கோ இல்ல வந்துட்டு இல்ல மவுத் சம்பந்தமா ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? ஓகே, வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக நிறைய பேர் இது கேட்பாங்க, பேஷண்ட்ஸே நீங்கள் உள்ளுக்குள்ள ஒன்று வைக்கிறீங்க அதனால இது ஆகுமான்னு கேட்பாங்க. அதாவது இந்த பீரியாடிக் டேபிள் நிறைய மெட்டல்ஸ்லாம் இருக்கும். இந்த மெட்டல்ஸ்லேயே டைட்டேனியம் மெட்டல் மட்டும்தான் உடம்பு அதோட பகுதியை அக்செப்ட் பண்ணி போன் செல்ஸ் அதுக்கு மேலேயே வளரும். இப்போ பேசிக்காக ஆர்த்தோ டாக்டருக்குலாம் போனால் எலும்பு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா பிளேட்ஸ்லாம் போடுவார். இது முன்னாடிலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடுவாங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிங்கன்னா ஆஃப்டர் ஒரு 3 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ரிமூவ் பண்ணும்போது ஸ்க்ரூ கைட்னா வந்துடும். ஆனால் டைட்டேனியம் அப்படி கிடையாது. 3 மாதத்துக்கு பிறகு எலும்போட செல்லே அது மேலே வளர்ந்து எலும்போட எலும்பாயிடும். ஸோ அது அதோட பார்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறன்றதுக்கான ப்ரூஃப் தான் அது. அதனால ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் வராது. ஓகே. இதை வந்துட்டு இப்போ நம்ம வந்து பல் செட்லாம் மாட்டுறோம் அப்படின்னா கழட்டி மாட்டிக்கலாம், வந்துட்டு நமக்கு செட் ஆகலைன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா டாக்டர்? ஒருவேளை நமக்கு அது செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கா? பண்ண முடியும். அதாவது இது ரிட்ரீவபிளான ஒரு பல் செட் தான், ஆனால் பேஷண்ட்னால ரிட்ரீவ் பண்ண முடியாது. இப்போ வேணாம் அப்படின்னா இப்போ எப்படி நீங்கள் ஒரு ஒரு ஸ்க்ரூ போட்டு வாலில் சிலது ஃபிட் பண்ணுறீங்க, வேணான்னா அந்த பர்டிகுலர் ஸ்பெஷாலிட்டி வந்து ரிமூவ் பண்ண வந்துடுற மாதிரி, வேணான்னா அந்த செட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். டாக்டர், இந்த இம்ப்ளான்ட் பண்றது போன்ல பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க இல்லையா டாக்டர்? அது வந்து இப்போ இன்கேஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறப்போ அந்த போனே அவங்களுக்கு வந்து உடஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? அதே மாதிரி போன் வந்து வீக்கா இருக்கும், அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க? ஸ்டூடெண்ட் கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ஸோ போன் இருந்தால் போடலாம், போன் இல்லைன்னா எப்படி போடுவீங்க அப்படின்ற கொஸ்டின் பேஷண்ட்டே கேட்பேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ரிமூவபிள் பல் செட் போகிறதுக்கே ஓரளவுக்கு எலும்பு இருந்தால் தான் அதில் போய் அது கொஞ்சம் பிடிக்கும். ஓகே. ரிமூவபிள் பல் செட் ஆகாத ஆளுங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, உங்க எலும்பு இல்லை அதனால தான் செட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பான். அவங்க என்ன நினச்சிப்பாங்க, எனக்கு எலும்பே இல்லை இம்ப்ளான்ட்டும் போட முடியாதுன்னு நினச்சி அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே பண்ண மாட்டாங்க. ஸோ எலும்பு இல்லாத இடத்துல எலும்பை கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கிராஃப்டிங் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்ல ஸ்கின் பர்ன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம், வேற எங்கேயாவது ஸ்கின் எடுத்து கிராஃப்ட் பண்ணுவோம். இப்போ தைஸ்ல இருந்தோ கார்ல இருந்து எடுத்து கிராஃப்ட் பண்ணும்போது ஸ்கின் கிராஃப்ட். அதே மாதிரி உடம்புல சில எலும்பு எக்ஸஸ் இடத்துல இருக்கு, ரிப்ஸ் அந்த மாதிரி இருக்கு, இது மாதிரி எடுத்து பிளேஸ் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்னு, ஆர்டிஃபிஷியல் எலும்பே இருக்கு, அதை நாங்க பிளேஸ் பண்ணி போனை ஃபர்ஸ்ட் வளர்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் போன் வளர்க்குறது, நெக்ஸ்ட் பார்ட் இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணுறது. நம்மளுடைய பாடியில இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து போன் எடுத்து வைக்கிறதுனால அந்த பார்ட்டுக்கு எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகாதா அதான் டாக்டர்? சொன்னேன், எக்ஸஸ் போன். இப்போ நீங்கள் ரிப்ஸில் பார்த்தீங்கன்னா 13th rib இஸ் கால் ஃப்ளோட்டிங் ரிப். அந்த ரிப்ஸோட ஒர்க்கே வந்து ஒன்றும் இல்லை. ஸோ அங்கேருந்து எடுக்கலாம். பட் லாங் போன், தை போன், ஃபீமர் போன் அண்ட் டிபியா போனில் இருக்கிற ஒரு பார்ட், ஏன்னா நம்ம டென்டலுக்கு வந்து அவ்வளோ ஃபுல் போன்லாம் தேவைப்படாது, ஒரு பார்ட் தான் எடுப்போம். அந்த ஒரு பார்ட் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பிங் பண்ணுவோம். எலும்பே இல்லை அவங்களுக்கு இன்னொரு இடத்துல இருந்து எடுக்க வேணாம் அப்படின்னாலும் அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு என்ன செய்வோம்னா, ஃபேஸை ஸ்கேன் பண்ணி, ஸ்கேனிங்கில் பண்ணும்போது கம்ப்யூட்டர் எய்டட் சர்ஜரின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃபேஸ் ஸ்கேன் பண்ணி எலும்பையும் ஸ்கேன் பண்ணி சாஃப்ட்வேரில் அவங்களோட ஃபேஸ் அப்படியே ஸ்டிமுலேட் ஆகி போன் வந்து 3D பிரிண்டாக வரும். இந்த 3D பிரிண்ட் போனில் நாங்கள் டைட்டேனியம் ஒரு ஃப்ரேம் மாதிரி அவங்களுக்காக டிசைன் பண்ணுவோம். எப்படி கஸ்டமேட் நீங்கள் ஒரு ஷர்ட் டிசைன் பண்ணுறீங்களோ அவங்க போனுக்கு ஏற்ற மாதிரி வி வில் டிசைன் அண்ட் இம்ப்ளான்ட்டோட ஹோல் ஆர்ச்சை டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணும்போது அதுலேயே நாங்கள் போனோட டிஃபிஷியன்சிலாம் பிளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு மார்க் சர்ஜரி சாஃப்ட்வேரில் பண்ணிவிடுவோம்.
ஓகே. அது ஒரு 3D பிரிண்ட் கொடுத்து எங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். அதில் இமீடியட்டாக டீத் வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு பேஷண்ட் கேட்குறது, நான் இது மாதிரி இம்ப்ளான்ட்லாம் பண்ணுறீங்களே, யூஸ்வலாக இம்ப்ளான்ட் போட்டால் நான் 6 மாதம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க, 3 மாதம் வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் தேவைப்படாது இந்த சாஃப்ட்வேர் மூலிமா. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே ப்ரீ டிசைன் சாஃப்ட்வேரில் டெக்னாலஜி வந்ததுனால அவங்களோட டீத்தையே ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ நாங்கள் இம்ப்ளான்ட் போட்டு டீத்தையும் வித்தின் 2 ஹவர்ஸில் அவங்களுக்கு டெலிவர் பண்ணுறோம். ஸோ டீத் இல்லாமல் ஒருத்தர் வரவங்க ஃபுல் மவுத்தில் ஃபிக்ஸட் டீத் 2 ஹவர்ஸில் அவங்க வாக்இன் பண்ணலாம். இதே தான் டெக்னாலஜி. ப்ளஸ் அவங்களுக்கு வெரி லெஸ் இன்வேசிவ் சர்ஜரி, அதாவது பெருசாக கட் ஓப்பன் பண்ணி கூட பண்ணாமல் கீ ஹோல் சர்ஜரி வழியாகவே பண்ணுவோம். வந்து இம்ப்ளான்ட் அப்படின்றது வந்து ஒரு பல்லு உடைஞ்சிருக்கிறவங்களுக்கு தான் பண்ண முடியும், இல்லை வந்து எல்லா பல்லு உடைஞ்சிருக்கவங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இல்லை வந்துட்டு ஒரு பல்லுனாலும் சரி நிறைய பல்லுனாலும் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா? ஒரு பல்லுன்றது ரொம்ப ஈஸி ப்ராசஸ். ம். ஒரு 4 பல்லு கூட ஈஸி ப்ராசஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்படி ஜென்ரலாக நீங்கள் போய் பல் எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி ப்ராசஸ். போவீங்க, பல் எடுத்து வரீங்க மாதிரி இது போவீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு ஃபுல் மவுத்துக்கு பண்ணுறது தான் இதோட மெயின் பாசிட்டிவிட்டியே. ஏன்னா ரொம்ப நாள் காலமாக ஃபுல் மவுத்தில் இருக்கிற பேஷண்ட்லாம் இந்த ரிமூவபிள் டென்ச்சர் வச்சு வச்சு ரொம்ப அவங்க டிமோட்டிவேட் ஆகிற டைமுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போன உடனே பண்ண முடியுது. ஏன்னா அதுக்கு பிளான் பண்ணணும், எவ்வளோ ஹைட் வைக்கணும். ஏன்னா டோட்டலாக பல்லு இல்லை, நான் ஒரு இன்டீரியர் ஆர்கிடெக்ட் மாதிரி அவங்க ஃபேஸுக்கு என்ன சைஸில் பல்லு வைக்கணும், என்ன விட்த்து, என்ன கலரு, சிரிச்சா எவ்வளோ டீ தெரியுது, அவங்க ஃபேஸ்க்கு அது மேட்ச் ஆகுதான்றதுக்கு ஒரு ஸ்டடி இருக்குது. இதை நாங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி எப்படி அவங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன், எலிவேஷன் இதெல்லாம் பண்ணுறோமோ அவங்க ஃபேஸை ஃபோட்டோ எடுத்து இந்த ஸ்மைலுக்கு என்னென்னலாம் டிசைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு 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 ப்ரீ ப்ரோப்ராட்டிக் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்புறம் அதை செட் பண்ணும். அதனால் அது உடனே பண்ண முடியாது, பட் பிளான் பண்ணி ஒன்ஸ் பிளான் பண்ணிட்டோன்னா ப்ரொசீஜரை வித்தின் 2-3 ஹவர்ஸில் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது க்யூர் ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் டாக்டர்? ஜென்ரலாக எப்படி பல் எடுத்து ஆறுதோ அதே மாதிரி தான். அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஓகே, இப்போது நாமினலாக ஒரு அப்பர் ஜா மட்டும் வச்சுப்போம். ஒரு அப்பர் ஜாவில் ஒருத்தருக்கு பல்லே இல்லை, எனக்கு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை சிம்பிளிஃபைடாக 1 ஹவரில் பண்ணலாம். 1 ஹவரில் இம்ப்ளான்ட்டும் பண்ணி டீத்தையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது கான்செப்ட் பேரே டீத் இன் ஆறுன்ற கான்செப்ட். இது வரவங்க ஒரு டீத் இல்லைன்னா 1 ஹவரில் இம்ப்ளான்ட் போட்டு டீத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களை அனுப்பிச்சிடலாம். ஓகே. இப்போ டாக்டர் நிறைய பேர் வந்து அழகுக்காக வந்து பல்ல சரி பண்ணணும்னு வருவாங்க. பல்லில் சின்ன கேப் இருக்குது, இல்லை வந்து ஜிக்ஸாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்காக வருவாங்க. அவங்களுக்கு இதே ட்ரீட்மெண்ட் தானே, இல்லை வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு? அது கண்டிஷன் பொறுத்து. இப்போது நிறைய பேருக்கு அவங்களோட ஸ்மைல் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா என் ஃபேஸ்க்கு இது சூட் ஆகலை அப்படின்வாங்க. இது போய் ஸ்மைல் டிசைன் பண்ணுவோம். அப்போ ஸ்மைலை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி இவங்க ஃபேஸுக்குன்னு ஃபிபோனாக்கி நம்பர்ஸ்னு இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லணும்னா சில ஆர்கிடெக்சர் பில்டிங்லாம் பார்த்தா உங்களுக்கு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு ரூல்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் இருக்கோ, அதாவது ஒரு ஃபோட்டோவில் நீங்கள் ஒரு கார்னரில் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபேஸுக்கு இந்த விட்த் ஆஃப் ஐஸுக்கு இந்த விட்த் ஆஃப் நோஸுக்கு இப்படி டீத் இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் அது ஃபாலோ ஆகாது. அப்போ அந்த ஸ்மைல் அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. அப்போ நாங்கள் சாஃப்ட்வேரில் அவங்க ஸ்மைலை டிசைன் பண்ணி அந்த டிசைன்டு ஸ்மைலில் ஃபோட்டோவில் அவங்களுக்கு வச்சு காட்டுவோம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே. அப்போ அவங்களுக்கு தெரியும். அதுக்கு அந்த சாஃப்ட்வேரும் எங்களோட ஸ்டடீஸும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். இதில் டீத் மூவ் பண்ணால் போதும், இல்லை இதுக்கு இம்ப்ளான்ட் வைக்கணும்னு. அது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணும். ஸோ இம்ப்ளான்ட் வச்சும் சில இடத்துல டீத் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், சில இடத்துல அது இல்லாமலும் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்டர், ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த ஸ்மைல் கரெக்ஷனுக்காக நம்ம வந்து நிறைய நியூஸ்லாம் வர படித்தோம். வந்து இது பண்ண ஒருத்தருக்கு மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இது வந்து உண்மையிலே நம்ம பயப்படுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா டாக்டர்? ஓகே, எதுவுமே ஒரு ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸும் அதுக்கு ப்ராப்பரான மெத்தடில் பண்ணிங்கன்னா அது ஒழுங்காக இருக்கும். ஆனால் இஃப் அண்ட் பட் கொரோனா வேக்சினுக்கு ஏற்ற மாதிரி கூட அது நிறைய பேர் நல்லா தான் இருக்குன்னாங்க, பட் அதுக்கும் சில ஃபெயிலியர்ஸ் உண்டு. ஸோ இப்போ வேக்சின் கூட எடுத்திங்கன்னா 100% சக்ஸஸ் ரேட் கிடையாது. எல்லா ப்ரொசீஜருக்குமே ஒரு 4 to 5% ஃபெயிலியர் ரேட் இருக்கும். இது வந்து அஜாக்கிரதையால் வந்து ஃபெயிலான அதில் சேர்க்கல, அந்த பாடிக்கு அது ஒத்துக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு தான் சில டெஸ்ட்லாம் பண்ணுவோம், பண்ணி அதை ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி ஓகேனதுக்கு தான் எடுப்போம். இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு 5% ஃபெயிலியர் ரேட்டுன்றது மெடிக்கல் அக்செப்டபிள். ஏன்னா ஒவ்வொரு உடம்பும் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஈவன் நார்மல் பேராஸ்டமால் மாத்திரை விச் இஸ் கிவன் பை எவ்ரி ஒன்,
அதுக்கு அலர்ஜி ஆகிற பீப்புளும் உண்டு. டாக்டர் நம்ம முன்னாடி பேசின மாதிரி வந்துட்டு அந்த ஸ்மைல் கரெக்ஷனுக்கு வந்துட்டு இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அது என்னென்ன கேட்டகரின்னு சொன்னீங்கன்னா பீப்புள் கொஞ்சம் அவேரா இருப்பாங்க. ஜென்ரலா ஒரு பல்லு எடுக்கும்போது எந்தெந்த கேட்டகரிலாம் உங்களுக்கு எடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாங்களோ அந்த கேட்டகரி தான் செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அன்கண்ட்ரோல்டு சுகர், உங்களுக்கு ஹார்ட்ல ஏதாவது ப்ராப்ளம், இல்லைனா இம்யூனாலஜிக்கலி உங்களுக்கு ஏதோ கேன்சருக்கு ஏதோ இருந்து அது ரெட்ரீவ் ஆகிறதுக்கான சில மெடிசன் எடுக்கிறீங்க, இல்லை ஜென்ரலாக பாடியில் இம்யூனிட்டி கம்மியாக அதை ரிலேட்டடாக சில விஷயம் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சடன் விஷயங்களுக்கு ஜென்ரலாகவே டீத் எடுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் அந்த இம்ப்ளான்ஸும் சடன் ப்ராசஸும் அவங்களுக்கு அதே ப்ரிகாஷன். ஸோ அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணி பண்ணலாம். இப்போ டயபெட்டிக்கு பல்ல எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. அது கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு கண்ட்ரோல் ரேஞ்சுன்னு இருக்குது, அதுக்கு எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு எடுப்பேன். ஏன்னா டீத்தை எடுத்தோ இல்லை இம்ப்ளான்ட் போடுறதோ எல்லாம் 3 days தான். 3 daysக்கு உங்கள் பாடி டயபெட்டிக்காக கண்ட்ரோல்டாக இருந்தால் எங்களுக்கு போதும். லாங்கர் ரன்னுக்கு எப்பவுமே டயபெட்டிக் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பண்ற ட்ரீட்மெண்ட்டும் நிறைய நாள் நிற்கும். ஸோ தட் இஸ் த பேசிக் திங். ஒரு டீத்ல வந்து ஒரு கேவிட்டி வருது அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் டீத்ல வந்து வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? பிகாஸ் இது வந்து அந்த பல்லையே புடுங்குறது நல்லதா, இல்ல அதை வந்துட்டு க்ளீன் பண்றது நல்லதா, அதுல சிமெண்ட் போடுறது நல்லதா, சில்வர் போடுறது நல்லதா, என்ன மாதிரியான கேப்ஸ் யூஸ் சில்வர் பண்றது? போடுங்க, சிமெண்ட் கிரானைட்லாம் கேட்டாங்க. என்னென்னவோ அது வருது, சில்வர் போடுறாங்க, கோல்ட் யூஸ் பண்றாங்க, ஸோ அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம்ல டாக்டர். தட்ஸ் அந்த மாதிரி கேட்குறேன் நான். என்ன ஐடியா பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். உங்க நகத்துல அழுக்கு இருக்கு, ஓகே. இதை வச்சுட்டு சாப்பிடுவீங்களா? இல்ல. அப்ப பல்லுல கருப்பா ஒரு அழுக்கு இருக்கு, அதை வச்சுட்டு ஏன் சாப்பிடுறீங்க? ஓகே. சரி, பல்லுல பிளாக்கா இருக்க கூடாது, ஓகே. எனக்கு வலிக்கல அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி எப்படி விடலாம்? கண்டிப்பா வரக்கூடாது. அது எப்படி கையில இருக்கிற நகத்துல இருக்க அழுக்கு உங்களுக்கு தெரியாமலே சில விஷயங்கள் பண்ணுதோ, அதே மாதிரி பல்ல இருக்கிற அந்த கிருமிகள் உங்களுக்கு தெரியாமலே உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் ஸ்லோ பாய்சன் மாதிரி பண்ணும். ஓகே. ரொம்ப காமனா என்ன பண்ணும், பல்ல இருக்கிற பாக்டீரியாவோட ஃபேமிலியும் ஹார்ட்ல இருக்கிற வேல்வுல கெட்டு போறதுக்கான பாக்டீரியா ஃபேமிலியும் ஒன்று. ஓகே. ஸோ ரிலேட்டிவ்ஸ் 2 பேரும். ஸோ நீங்கள் இங்கே வளர்த்தீங்கன்னா அது பிளட்ல மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது இன்னொரு இடத்துல போய் தங்கறதுக்கு இடம் தேடும். ஓகே. ஹார்ட்டோட வேலை அடுத்த சுகமான ஏரியா அதுக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஹார்ட்ல இஷ்யூஸ் இருக்கும்போது டீத்தை எடுக்கணும்னா எடுக்க மாட்டோம். ஓகே. அந்த ஹார்ட் இஷ்யூக்கு ஏற்ற ப்ரீ ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்து அதை கண்ட்ரோல். ஏன்னா திடீர்னு எடுக்கும்போது இதோட மைக்ரோஜம் கொஞ்சம் பிளட்ல மிக்ஸ் ஆகி பிளட்ல போச்சுன்னா அது அங்கே போய் கூடு கட்ட ஆரம்பிச்சிடும், வீடு கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம அதை ரொம்ப ப்ரிகாஷனரி. அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க கேட்டதுக்கு பதில், டிகேவே இருக்கக்கூடாது. ஆரம்ப ஸ்டேஜ்லயே அதை கிளியர் பண்றது பெட்டர். எப்படி கிளியர் பண்ணலாம் டாக்டர் அப்படின்னா, மெடிக்கல் ஒரு 3 சிக்கு வந்து 3 சிக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒன்று கோல்டு, இன்னொன்று கேன்சர், இன்னொன்று கேரிஸ்னு பல் சொத்தை. இதுக்கு வந்தால் என்ன பண்ணோம், டோட்டலாக அழிச்சிருப்போம். நீ கேன்சர் வந்தால் ஹோலாக கட் பண்ணி தான் எடுக்கணும். கோல்டு வந்தால் என்ன சொல்லுவாங்க, மாத்திரை போடு உனக்கு 1 வாரத்தில் சரியாயிடும், ஒரு நாளில் சரியாயிடும், இல்லைன்னா 7 நாள் ஆகும்னுவாங்க. 1 வாரத்தில் 7 நாள் ஆகும், அது இருக்கும். அதே மாதிரி டிகே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சுன்னா அந்த எனாமல அது ஃபங்கல் மாதிரி பிடிச்சிக்கும். அப்போ நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்த உடனே டீத்ல ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் எதையாவது போட்டு நம்ம ஃபில் பண்ணோம். நீங்க கேட்ட அதெல்லாம் தான் வரும். சிமெண்ட் வரும், கிரானைட் இப்போதைக்கு இல்லை. ஸோ சில்வர் கேட்டீங்க. ஒரு காலத்துல சில்வர் ரொம்ப பாப்புலர். ஏன்னு கேட்டா அந்த சில்வர்ன்றது ஒரு மெட்டல். எனி மெட்டல் வச்சீங்கன்னா ரொம்ப நாள் நிற்கும். இந்த சில்வருக்கு மட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது மர்க்கரியோட மிக்ஸ் பண்ணா அது ஒரு மோல்டன் மெட்டல் மாதிரி ஆயிடும். ஸோ வச்சு நல்லா பேக் பண்ணி கொஞ்ச நேரத்துல அது அப்படியே ஹார்டு மெட்டல் ஆயிடும். ஸோ ஒரு மெட்டல் மோல்டன் மெட்டலாக கையில் வந்து சூடு இல்லாமல் கிடைக்குதுன்னா அது போட்டு ஃபில் பண்ணும்போது அது ஒரு நாளைக்கு ரொம்ப நாள் நிற்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம், உங்கள் வீட்டில் இருக்க சில்வர் பாத்திரத்தை பீரோலேருந்து எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வைக்கும்போது வெள்ளையாக அழகாக இருக்கும், ஒரு 6 மாதம் கழிச்சு எடுத்தோன்னே கருப்பாயிடும். அதே தான் அந்த வாயில் இருக்க சில்வருக்கும் ஆகும். அதுக்கு கீழே டார்னிஷ் கொரோஷன் ஆகும், இது தெரியாது. ஸோ சில்வரை ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிகேஸ் இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு இருக்கும். அதனால சில்வர் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. மெட்டல்னு கேட்டால் கோல்டில் இருக்கிறதுலே பெஸ்ட் மெட்டல் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு பெஸ்ட் மெட்டல். பவுடர் கோல்டு வருது. ஏன்னா கோல்டு என்னன்னா அழகாக காம்பேக்ட் பண்ணலாம், நீங்கள் கடிக்க அது எக்ஸ்பேண்ட் ஆகி நல்லா சீல் ஆகும், ப்ளஸ் கொரோஷன் ஆகாது. கோல்டு எப்பவுமே உங்கள் பீரோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொரோஷன் ஆகாது. கோல்டு யூஸ் பண்ண, பட் காஸ்ட்டுக்காக
கோல்டு நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால காஸ்மெட்டிக் ஃபில்லிங் நிறைய பாப்புலர் ஆயிடுச்சு, டீத் கலர்லேயே வேணும்ன்றது. ஸோ ஹோல்ஸ் வருந்தா ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் ஹோல்ஸ் வர விடக்கூடாது. வந்துச்சுன்னா இதான் ட்ரீட்மெண்ட். ஓகே, வர விடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் டாக்டர்? ஒரே ஆயுதம் தான் இருக்கு, ஃப்ளூரைட். இப்போதைக்கு டென்டல்ல வராம இருக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் ஃப்ளூரைட் தான் இருக்கு. ஃப்ளூரைடுன்ற ஒன்று மட்டும்தான் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டிகே வராது. பட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டால், உங்கள் ஜென்ரல் கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பேஸ்ட்டுமே ஃப்ளூரைட் இருக்குது. அதை 2 times ப்ரஷ் பண்ணாலே போதும். ஆனால் சிலருக்கு ஜெனட்டிக்கலாக அவங்களோட தாத்தா பாட்டிக்கு ரேம்பன் கெரிஸ், அதாவது பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பரவுற டிகே இருக்கிறவங்களுக்கு டென்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளூரைட் வார்னிஷ் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் ஃபோட்டோ லேமினேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டீத்தை வந்து ஒரு வார்னிஷ் போட்டு லேமினேட் பண்ணுவாங்க. அது ஒரு 3 to 6 months இருக்கும். எவ்ரி 3 to 6 monthsக்கு ஒன்ஸ் நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கணும். அப்போ ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், அதே மாதிரி வந்து பல்ல வெள்ளையாக்குறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா டாக்டர்? ஓகே, நான் இன்னொரு விஷயம் சொல்லுவா. பல்லு லைட் எல்லோவாக இருக்கிறது தான் கரெக்ட் கலர். ஓகே, வெள்ளையாக இருக்கிறது ஆக்சுவலாக இப்போ நம்ம ஜென்ரல் இந்தியன்ஸ் பார்த்துக்குங்க, ஒரு மீடியம் ப்ரௌனிஷ் டோன் தான் இருப்பாங்க. ஃபாரினர்ஸ் அப்ராடில் இருக்கிற ஒயிட்டாக இருக்க ஸ்கின் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, சன்பாத் எடுத்து மெலானின் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க மெலானின் இல்லை, ப்ரொடெக்ஷன் இல்லை. ஸோ எனாமல் பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் எல்லோ தான் இருக்கும். ஸோ லைட் எல்லோ இருந்தால் ஒரி பண்ணாதீங்க, அதுதான் கலர். இல்லை அதை மீறி எனக்கு டார்க் ஸ்கின்னாக இருக்கு, எனக்கு இன்னும் ஃபேர் ஆகணும்னு ப்ளீச் பண்ணுற மாதிரி டீத்தை ப்ளீச் பண்ணலாம். பட் ஆனால் அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. எப்படி நீங்கள் ஸ்கின் ப்ளீச் பண்ணிட்டு எவ்ரிடே பண்ண முடியாது, ஸ்கின் போயிடும். ஆனாலும் அது கெமிக்கல் தானே. ஸோ அதனால டீத் ப்ளீச் பண்ணலாம், ஆனால் அது ஒரு 6 months இல்லை 1 yearக்கு ஒன்ஸ் தான் பண்ணணும். எல்லா டீத்துக்கும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதில் இவங்களுக்கு தான் அது செட் ஆகும்ன்றது பார்த்து சொல்கிறது தான் இந்த ப்ரொஃபஷனலிசமே. எல்லாருக்கும் செட் ஆகாது. ஓகே டாக்டர், அதே மாதிரி 32 பல்லு கேள்விப்பட்டிருப்போம். அதில் 28 பல்லு மட்டும் தான் வந்துருந்துச்சுன்னா, பேலன்ஸ் 4 வரலன்னா அதால பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமா, என்ன பண்ணணும்? சரி, நான் உனக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த 28க்கு அப்புறம் வர டீத்து 29, 30, 30 இந்த 4 டீத்துமே 18 வயசுக்கு மேலே தான் வரும். அது பேர் ஞானப்பல்லுன்னுவாங்க. அது ஏன் ஞானப்பல்லுன்னு கேட்காதீங்க. அதுக்குள்ளே 18 வயசு ஆச்சுன்னா ஞானம் வந்துருன்றதுக்காக சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது. பட் அதுதான் வந்து ஞானப்பல்லு, விஸ்டம் டீத்துன்னுவாங்க. இந்த விஸ்டம் டீத்துன்றது ஏன் வருது நிறைய பேர் கேட்பாங்க. எதுக்காக ஒரு 18 வயசுக்கு மேலே பல்லு வருது, அது மேக்சிமம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 70% அது மாட்டிட்டு பெயின் தான் கொடுக்கும். ஸோ அதனால சின்ன ஜா ஆகும்போது அந்த 3வது டீத் வரும்போது இடம் இல்லை, இடம் இல்லாமல் லாக் ஆகும். அதனால அந்த டீத்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா டீத் அது தேவையே இல்லை உங்கள் சூவிங்க்கு. அதனால அது வந்து ப்ராப்ளம் கொடுத்தா அதை எடுக்கணும். ஓகே, இன்னொரு விஷயம், ஜப்பானில் ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணும்போது அவங்க சொன்னது என்னன்னா, ஒருத்தர் நல்லா சூவ் பண்ணி சாப்பிடணுன்னா மினிமம் எவ்வளோ டீத் இருக்கணும்னு ஒரு எடுத்தாங்க. எவ்வளோ டீத் இருந்தால் அவங்களுக்கு ஓகே அப்படின்னு கேட்டாங்க. இன்னும் வாட் இஸ் த நம்பர்? 20. மேலே 10 டீத், கீழே 10 டீத் மினிமம் சொல்கிறேன். மினிமம் இருந்தாலே அவரால் சூவ் பண்ணி சாப்பிட முடியும். ஆனால் 24 இருந்தால் குட்னு சொல்லி தேவ் டன் அ ரிசர்ச். அதனால ஃபஸ்ட்டு கடாப்பல் டு ஃபஸ்ட்டு கடாப்பல் 12 பல் மேலேயும் கீழே 12 பல் 24 டீத் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் யூ டு ஈட். அது இருந்தாலே போதும். ஆனால் எல்லாமே ஒரே லைனில் இருக்கணும், கேப் விட்டு இருக்கக்கூடாது. அப்பதான் அது சிமெட்ரிக்காக சூவ் பண்ணணும். டாக்டர், அதே மாதிரி இப்போ ஆக்சிடென்ட்ல ஒரு பல்லு உடையுது அப்படின்னா அந்த பல்லை உடனே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இல்லை அதுக்குன்னு இவ்வளோ டைமிங் தான் இருக்கா, இந்த டயத்துக்குள்ளே கொண்டு வந்தால் வைக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் தான், அந்த மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர்ஸ்? ஆக்சுவலாக இந்த மீடியாவை நான் இந்த விஷயத்த சென்ட் பண்ணுறதுக்கே மெயின் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை திடீர்னு ரோட்டில் போகிறீங்க, ஏதாவது அசம்பாவிதம் மாதிரி விழுந்துட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த டீத்து விழுந்துச்சுன்னா தயவுசெய்து அதை எடுத்து டிஷ்யூ பேப்பர்லாம் சுருட்டி வருவீங்க, அதை தயவுசெய்து செய்யாதீங்க. அப்படி செய்தால் அது போயிடும். அதுக்கு பெஸ்ட் மீடியா இளநீர். டெண்டர் கோகோனட் எங்கேயாவது கிடைச்சி அதை உள்ளே போட்டு எடுத்து வந்தீங்கன்னா, ஏன்னா இளநீர்ன்றது உங்கள் உடம்பு பாடியில் இருக்கிற எலக்ட்ரோலைட்டுக்கு அப்படியே ஈக்குவலண்ட். அதில் வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம அதை அழகாக திருப்பி ரீஇம்ப்ளான்ட் அதே டீத்தை பண்ணலாம். அப்படி இளநீர் அங்கே அடிப்பட்ட டைம்ல போய் எங்க இளநீர் தேடுறதுன்னு கேட்டிங்கன்னா மில்க்ல போட்டு எடுத்து வரணும். அப்படி எடுத்து வந்தீங்கன்னா அந்த மீடியாவில் எடுத்துட்டு வர்றது தான். எந்த மீடியாவில் நீங்கள் எடுத்துட்டு வரீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் எவ்வளோ நேரத்துக்குள்ளே எடுத்துட்டு வந்தால் ஃபிக்ஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா,
2 to 3 hours கேப்ல இன்டர்வல் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை திருப்பி ரீஇம்ப்ளான்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ டாக்டர் நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூச்சி பல்லு வந்துருச்சு, இல்ல பல்லு உடைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து, ஃப்ரண்ட்ல இருக்கிற பல்ல வந்து சரி பண்ணுவாங்க, இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து பின்னாடி இருக்கிற பல்ல வந்து பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாரி கண்டுக்காம விடுறதுனால என்ன ப்ராப்ளம்லாம் வரும் டாக்டர்? ஓகே, நான் டீத்தோட யூஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ம். மெயின் டீத்தோட யூஸ் 3 யூஸ் தான். ஃபர்ஸ்ட் யூஸ் மெயினாக இப்போ எல்லாரும் பார்த்துக்கிறதுக்கு காஸ்மெட்டிக். ஏன்னா முகத்தில் அழகுன்னு பார்த்தா கண்ணும் பல்லும் தான், சிரிச்சுக்கிறதும் கண், இது 2 தான் மெயின் அழகு. ஸோ ஃபஸ்ட்டு காஸ்மெட்டிக். 2வது விஷயம் ஃபோனட்டிக்ஸ். நீங்கள் ஸ்பீச் பல்லு போச்சுன்னா பேச முடியாது. முடியாது. சொல்லு போச்சு, அதனால ஃபொனேஷன் போயிடும். 3வது விஷயம் ஃபங்க்ஷனிங் சூவிங். நீங்கள் 3 வேளை சாப்பிட்றதுக்கு பல்லு வேணும். அதனால இந்த சாப்பிட்றதுக்கான பல் எது? ஃப்ரண்ட் பல்லு கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் பல்லு காஸ்மெட்டிக். பட் ஃபுல் பல் செட் இருந்தால் தான் ஸ்பீச் வரும், சாப்பிட்றது வரும். அதனால எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் பல்லு முக்கியமோ பின்னாடி பல்லும் அந்த அளவுக்கு முக்கியம். இந்த ஃப்ரண்ட் பல்லு முக்கியம்னு சொல்கிற ஆள் முக்கால்வாசி டாக்டராக இருக்க மாட்டாங்க, பேஷண்டாக இருக்கும். ஏன்னா சிரிச்சா தெரியுது மட்டும் எனக்கு பண்ணிவிடுங்க, பின்னாடி இது பரவாயில்ல விடுங்கன்னுவாங்க. அது வேணும், அது சூயிங்க்கு வேணும். ஸோ எங்களுக்கு வந்து பல் சம்பந்தமா இருந்த எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். கண்டிப்பா அத பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.